நீ எனக்கு எதிரா கோர்ட்டுக்கு போனா நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு நினைக்காத. இனிமேதான் நான் யாருன்னு உனக்கு தெரிய போகுது. மாயா, ஏன் மாயா, ஏன் இப்படி பண்ண? ஏற்கனவே அவர் உன் மேல எவ்வளவு கோவத்துல இருக்காரு. உன்னை தத்தெடுத்ததே இல்லாம பாக்குறாரு. இப்போ நீ பண்ண வேலையால இன்னும் அவரோட கோவம் அதிகமாயிடுச்சுல. எனக்கு வேற வழி தெரியலையே பெரியம்மா. உங்களுக்கே தெரியும், பெரியப்பாவுக்கே தெரியாம பார்வதி சித்தி அவர் கையெழுத்த வாங்கி சொத்தை பிரிக்க போயிட்டாங்க. அதுக்காக நீ ஏன் மாயா இப்படி பண்ண? சொத்தை பிரிக்க கூடாதுன்னு தான் பெரியம்மா. பெரியப்பா கோர்ட்ல என்ன அடாப்ட் பண்ணதை கேன்சல் பண்ண ஃபைல் பண்ணிட்டாரு. அதனால எனக்கு ப்ராப்பர்ட்டி மேல ரைட்ஸ் இல்ல. சொத்தை பிரிக்கிறதுக்கு என் சைன் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் பெரியப்பா ஃபைல் பண்ண கேஸை எதிர்த்து நான் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கினேன். அப்பதான் எனக்கு சொத்து மேல ரைட்ஸ் இருக்கும். இப்போ என் சைன் முக்கியமாயிடுச்சு. அதனாலதான் இப்படி பண்ண பெரியம்மா. நீ இந்த குடும்பத்துக்காக இன்னும் எவ்வளவு தியாகம் தான் பண்ணுவ மாயா? சொத்தை பிரிக்க விடாம பண்ணிட்டேன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல அவர்கிட்ட இருந்து இன்னும் நீ விலகி விலகி போறேன்னு வருத்தப்படுறதான்னு எனக்கு ஒன்னும் புரியல. குடும்பம் பிரியலையேன்னு சந்தோஷம் மட்டும் படுங்க. நான் இப்படி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கலன்னா சித்தி கண்டிப்பா இந்த சொத்தை பிரிச்சிருப்பாங்க. குடும்பமும் பிரிஞ்சிருக்கும். அத பெரியப்பாவால தாங்கிக்க முடியுமா? நீ சொல்ற எல்லாமே எனக்கு புரியும். ஆனா நீ அவருக்கு எதிரா இப்படி பண்ணிட்டேன்னு அவருக்கு இன்னும் உன் மேல கோவம் அதிகமாயிடும்ல. இப்ப அவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னே தெரியலையே. பெரியப்பா என்னை எவ்வளவு திட்டினாலும் வெறுத்தாலும் நான் அவர் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா பெரியம்மா? நான் என்னைக்குமே அவருடைய பொண்ணுதான். அதை யாராலையும் மாத்த முடியாது. எனக்கு கெட்ட பேர் வர்றதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன். மாயா, நீங்க வருத்தப்படாதீங்க பெரியம்மா. இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் பெரியப்பா மனசை மாத்திடுவேன். இப்ப நடந்த விஷயத்துக்கே அவர் என்ன செய்வாருன்னு தெரியலையே மாயா. பேசாம நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? வேண்டாம் பெரியம்மா. அத சொன்னா சிவா சித்தப்பா மில்லு வாங்க ஒத்துக்கிட்டதையும் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கும். பெரியப்பாவுக்கு அது இன்னும் கஷ்டமாயிடும். இப்போதைக்கு அவருக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். இனிமே சித்தியால சொத்தை பிரிக்க முடியாது. அது போதும். இது எப்படியே விட்டுடலாம். இதுக்கெல்லாம் காரணம் பார்வதி தானே. அவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? இரு வரேன். இந்நேரத்துக்கு அந்த ரைஸ் மில்க்கு நான் ஓனர் ஆயிருப்பேன். அதை விட சொத்தை பிரிச்சு இந்த குடும்பத்தையே பிரிச்சிருந்திருக்கலாம். கடைசியில இந்த மாயம் வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டா. அண்ணி மறைச்சு மறைச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த மாயை எப்படியாவது மோப்பம் முடிச்சு வந்துடுறா. அந்த ரைஸ் மில் ஓனரும் இப்ப விக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போறாரு. எல்லாமே போச்சு. வாங்க நீ பாத்தீங்களா உங்க தங்கச்சி பொண்ணு என்ன வேலை பண்ணிருக்கான்னு? அண்ணனை எதிர்த்து கேஸ் போட்டிருக்கா. நீங்க என்னடானா எப்பவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்பவாவது அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ ஒண்ணு அண்ணனுக்கு பொண்ணா இருக்கணும்னால கேஸ் போடல. அவளுக்கு இந்த சொத்து வேணும், அதுல பங்கு வேணும்னு தான் கேஸ் போட்டிருக்கா. யாருக்கு சொத்து வேணும்னு சொன்ன? மாயாவுக்கு தான். என்னக்கா, என்ன என்ன அப்படி பாக்குறீங்க?
என்னக்கா? அக்கா! ஐயோ, அண்ணி, அக்கா, விடுங்க. பேசாத. ஏய், இது உனக்கும் சேர்த்து விழ வேண்டிய அடிதான். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க என்னக்கா பண்ணோம்? வாயை மூடு. உன்கிட்ட நான் முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, இந்த குடும்பத்துக்கு உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு. என்ன தைரியம் இருந்தா சொத்தை பிரிக்கிறதுக்கு அவரை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிருப்ப. அண்ணி என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி எல்லாம் நாங்க பேசாத பத்மா. அவளாவது இன்னொரு வீட்ல இருந்து வந்தவ. ஆனா உனக்கு எப்படி பத்மா சொந்த அண்ணனையே ஏமாத்த மனசு வருது? ஏய், வீட்டோட சொத்துக்கு ஆசைப்படுற அளவுக்கு அப்படி நீ என்னடி கொண்டு வந்த இந்த வீட்டுக்கு? உன் கல்யாணத்தப்ப உன்னால தங்கம் போட்டுட்டு வர முடியல. வர பொண்ணுக்கு தங்கம் முக்கியம் இல்ல, தங்கமான மனசுதான் முக்கியம்னு உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தாரே அவரு. அப்படி ஒரு நல்ல மனுஷனை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிருக்கியே. சீ, நீ எல்லாம் உருப்படுவியா? அந்த நன்றி எல்லாம் உனக்கு இருந்தா நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்க போற? இந்த குடும்பத்தை பிரிக்க நீ எவ்வளவோ பண்ணிருக்க. அத்தனையையும் நான் பொறுத்துட்டு இருந்ததுக்கு ஒரே காரணம் இந்த குடும்பம் பிரிஞ்சிட கூடாதுன்னு தான். குடும்பம்னா என்னன்னு தெரியுமாடி உனக்கு? பாசம்னா என்னன்னு தெரியுமா? நீ அவரை ஏமாத்தி கையெழுத்து வாங்கினது சிவாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என் அண்ணனை ஏமாத்தி எப்படி நீ இதெல்லாம் பண்ணலான்னு உன்னை கொன்னே போட்டுருவா. அதுதாண்டி, அதுதான் பாசம். ஒரு தம்பியா அண்ணன் மேல வச்சிருக்கிற மரியாதை. ஏண்டி, நாங்க எல்லாருமே உன் மேல பாசமா தானே இருக்கோம். சொல்லு, பாசமா தானே இருக்கோம். அப்புறம் ஏண்டி உன் பாசத்தை எல்லாம் கேவலம் சொத்து பத்து மேல வைக்கிற? இல்ல நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கீங்க. சரியாதான் புரிஞ்சிருக்கேன். உங்க ரெண்டு பேரை பத்தியும். இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கீங்க. ஆனா நான் எதையுமே என்னைக்குமே அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னதில்ல. இந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையுமே பொறுத்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவரையே ஏமாத்துற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல. சொத்தை பிரிச்சு எழுதி வாங்கிட்டா எல்லாமே முடிஞ்சிரும்னு நினைச்சிட்டீங்களா? அவரை மாதிரி ஒரு நல்லவரை ஏமாத்திட்டு உங்களால நிம்மதியாவே வாழ முடியாது. இப்ப நீங்க செஞ்ச வேலையை தடுக்க திரும்ப மாயாதான் கெட்ட பேர் வாங்கிட்டு நிக்கிறா. அவ நினைச்சிருந்தா ஆதாரத்தோட நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்பா அவர்கிட்ட நிரூபிச்சிருக்க முடியும். ஆனா உங்களை மாதிரி மாயாவுக்கு சொத்து முக்கியம் இல்ல, இந்த குடும்பம் தான் முக்கியம். அது உடைஞ்சிடக்கூடாதுன்னு தான் அவ போராடிட்டு இருக்கா. உங்களால இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல, குடும்பத்தோட நிம்மதியை குலைச்சிடாதீங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி. இதுக்கு மேலையும் திரும்ப இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த ஜானகிய வேற மாதிரி பாப்பீங்க. எங்க போயிருந்தீங்க நீங்க? வீட்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? நல்லாவே தெரியும். ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அண்ணனை ஏமாத்தி சொத்தை பிரிக்க கையெழுத்து வாங்குவ? இல்லங்க, அத நான் ஏய், இருக்கிற கோபத்துக்கு அடிச்சே கொன்றுவேன் உன்னை. ஏதோ அண்ணி நல்லவங்கன்றதுனால உன்னை நாளே அடியில விட்டுட்டு போயிருக்காங்க. நான்லாம் கைய வச்சேன்,
உன்னை அப்படியே எங்க இருந்துடி உனக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? கிணத்துல விழுந்துருவேன், செத்து போயிருவேன்னு என்ன மிரட்டி தானே அந்த மில்ல வாங்குறதுக்கு ஒத்துக்க வச்ச. அப்பவே நான் தப்பு பண்ணிட்டேன். போய் தொலைன்னு உன்னை விட்டுருக்கணும். அப்படி நீ சொத்தை பிரிச்சுட்டா உன் கூட வாலாட்டிட்டே வந்துருவேன் நினைச்சியாடி? ஏய், என்னையும் என் அண்ணனையும் பத்தி உனக்கு என்னடி தெரியும்? எங்கேயோ இருந்து வந்து ஒட்டிக்கிட்டவ தானே நீ எல்லாம். அதான் எங்க அண்ணன் தம்பி பாசத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே புரியல. கறந்த பாலை விட சுத்தண்டி என் அண்ணனோட மனசு. அவரை போய் ஏமாத்திருக்கியடி. எப்படி எப்படி உனக்கு மனசு வந்தது? அவ்வளவுலாம் வேண்டாம். நீ கேட்டிருந்தா ஒட்டுமொத்த சொத்தையும் உன் பேர்ல எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாரு அண்ணன். அவரை போய் உன்னையெல்லாம் நினைச்சாலே எனக்கு கேவலமா இருக்குடி. அவரை ஏமாத்தி இதுலதான் கையெழுத்து வாங்கினியா? அவரை ஏமாத்தி வாங்கினதானே இது? இதோ வர இரு. எங்க என்ன பண்ண போறீங்க? ஐயோ, என்னங்க வேண்டாங்க. வேண்டாங்க, சொல்றது கேளுங்க. எங்க வேண்டாங்க, சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. ஐயோ வேண்டாம். ஐயோ, நான் கஷ்டப்பட்டு வாங்கினது. ஐயோ ஐயோ ஐயோ. இத பாரு, இப்ப இந்த பத்திரத்தை தான் கொளுத்துன. அதுக்கு மேல நான் கோவப்படுற மாதிரி ஏதாவது பண்ண உன்னை கொன்னே போட்டுருவேன். இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. திரும்ப சாவேன் கீவன் ஏதாவது டிராமா பண்ண பார்த்த நீ போன தடவை மாதிரி காப்பாத்தலாம் நான் வரமாட்டேன். அப்படியே செத்து தொலைன்னு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன். நீ என்னானாலும் சாக மாட்டேன்னு எனக்கு தெரியும்டி. ஆனா உன்னை விவாகரத்து பண்ணிட்டு நானும் என் புள்ளையும் காலம் முழுக்க என் அண்ணனோட இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்து போண்டி. நீ என் பொண்டாட்டியா இருக்கிற வரைக்கும் தான் இந்த வீட்டோட மருமகன்ற பேரு மரியாதை எல்லாம். உன்னை விவாகரத்து பண்ணிட்டேன்னு வையி, உனக்கு இந்த வீட்டுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. என்ன அந்த முடிவுக்கு மட்டும் வர வச்சிராத. மாயாவோட வேலையா ஆமா தான் ஆமா நீ சொல்றதும் கார்த்தியை சரி கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்க சொல்லுங்க. சார் வாங்க வாங்க. வணக்கம் சார். யார் நீங்க? நான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து வரேன். கோர்ட் அமீனா. சொல்லுங்க, என்ன விஷயம்? கார்த்திக்ன்றது என் பையன் தான். உங்க பையன் தனலட்சுமிங்கிற பொண்ணை கிட்னாப் பண்ண கேஸுக்காக கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கு. அந்த விஷயத்தை பத்தி பஞ்சாயத்திலே பேசி முடிச்சிட்டோம். கேஸ் இன்னும் வாபஸ் வாங்கலையா? இல்ல சார், கோர்ட்ல இன்னும் கேஸ் இருக்கு. ஹியரிங் இந்த வாரத்தில் இருக்கு. கோர்ட்ல ஆஜராக சொல்லுங்க. நான் வரேன் சார். சரி. என்னம்மா இது? பஞ்சாயத்துல எல்லாம் பேசி முடிச்சு கார்த்திக் பண்ணது தப்புன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அதோட முடிஞ்சதுன்னு பார்த்தா இது அந்த மாயாவோட வேலையா தான் இருக்கும். கேஸை வாபஸ் வாங்காம கார்த்திகை ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறாங்க. அந்த ரகுராம் கார்த்திகை போட்டு அடிச்சான். அதோட விடாம இப்ப இதையும் பண்ணிருக்கான். இது ரகுராம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. ஏன்னா அவன் பஞ்சாயத்துல எழுதி வாங்கிட்டா கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு நினைப்பான். அதுவும் இல்லாம ஆத்திரம் தீர அடிச்சுட்டு வர போயிருக்கான். அப்ப இது யார் வேலையா இருக்கும்? அந்த மாயாவும் கதிரும் சேர்ந்துதான் இதை பண்ணிருக்கணும். இதுல வேற ஊர்க்காரங்க நமக்கு எதிரா இருக்காங்க. கேஸ் கோர்ட்டுக்கு போனா கார்த்திக் கண்டிப்பா ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுமா? அந்த கதிரையும் மாயாவையும் தானா போய் கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? முதல்ல அந்த கதிரை போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. சரிம்மா. மாயா, அப்பா அம்மாவை ரொம்ப திட்டாரா? பெரியப்பா எவ்வளவு தூரம் கோவப்படுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
அத்தை எங்களுக்காக தான் எங்க கடை ஓப்பனிங்க்கு வந்தாங்க. என்னால தான் மாமாக்கும் அத்தைக்கும் சண்டை வந்துருச்சு. பெரியப்பா கண்டிப்பா திட்டுவாருன்னு தெரிஞ்சுதான் பெரியம்மா வந்தாங்க. ஆனா அவர் பெரியம்மா கட்டின கயிறை அறுத்து போடுற அளவுக்கு போயிட்டாரு. பெரியம்மா அதை நினைச்சுதான் பயந்துட்டு இருக்காங்க. அம்மா என்னால நிறையவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல என்னாலதான் சண்டையே வருது. தனா, அப்படிலாம் நினைக்காத. ஒரு நாள் எல்லாமே மாறிடும். பெரியப்பாவும் பெரியம்மாவை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே 2 பேரும் பழைய மாதிரி இருப்பாங்க. நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. அப்புறம் கதிர், உன்னோட ஏஜென்சிலாம் எப்படி போகுது? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். உனக்கும் உன் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஸ்மூதா தானே போகுது? காலில் போட்டிருப்பேன். கதிர், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. போங்க போங்க கதிர், பார்த்து வேலை செய்டா. சாரி சார். நீங்க இங்க இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க. லோடெல்லாம் கொஞ்சம் இறக்க வேண்டியது இருக்கா, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. பேங்க் வேலையை நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆளும் ரொம்ப நல்ல டைப் தான். பிசினஸ் நல்லா போகுதுல்ல? புது கனெக்ஷனுக்காக நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா பண்ணு. ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு. இந்த பிசினஸ்ல சீக்கிரமே நீ டெவலப் ஆகணும். மூணு பேரும் சேர்ந்து இப்ப யார் குடும்பத்தை கெடுக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? திட்டம் போட்டு குடும்பத்தை கெடுக்கிற வேலையெல்லாம் உனக்கு தான் தெரியும். ஏய், நான் உன்கிட்ட பேச வரல. உன்னை பார்க்கதான் வீட்டுக்கு போயிருந்தேன். என்னடா இது? ஓ, இந்த விஷயத்த சொல்லதான் வந்தீங்களா? என்னடா திமிரா? என்ன கதிர் அது? அதான் இவருக்குள்ள தியாகி ஒருத்தன் இருக்கான்ல, அவனோட ஜாமீன் முடியுது. அதுக்கான சம்பந்தம் இது. ஓ, அப்புறம் சீக்கிரமா அந்த பொறுக்கி ஜெயிலுக்கு போக போறானா? ஏய் ஏய், என்ன உன் புள்ள பொறுக்கி தானே? இவ்வளவு நாள் அவன் வெளியே இருந்ததே பெரிய விஷயம். இப்போ எங்க இருக்கணுமோ அங்க போக போறான். இந்த நல்ல விஷயத்த சொல்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. கையில ஒரு ஸ்வீட் கூடவா இல்லாம வருவீங்க? அதான் பஞ்சாயத்தை கூட்டி எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சு எழுதி சைன் வாங்கிட்டல. அப்புறம் ஏண்டா இன்னும் அந்த கேஸை வாபஸ் வாங்காம இருக்க? அந்த கேவலமானவன் பண்ண வேலைக்கு மன்னிப்பு கேட்டாலாம் சரியாயிடுமா? அப்புறம் பெரியப்பா வேற அவனை போட்டு புரட்டி எடுத்துட்டாரு போல இருக்கு. உங்களுக்கும் அடி விழுந்திருக்கும். ஏய், இந்த நக்கல்லாம் இங்க வேண்டாம். மரியாதையா கேஸ வாபஸ் வாங்குங்க. எதுக்கு வாபஸ் வாங்கணும்? ஏய், அதான் பஞ்சாயத்துல எல்லாம் முடிச்சாச்சுல. பஞ்சாயத்து போறதுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அதோட ரியாக்ஷன் தான் இப்ப நடக்குது. அவன் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். அப்புறம் எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டி சைன் வாங்குனீங்க? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீ ஒரு பொம்பளை தானே. அந்த பொறுக்கி என்ன கடத்திட்டு போய் மிரட்டி தாலியை கட்ட பார்த்தா அவனெல்லாம் தூக்குல கூட போடலாம். அவன் பண்ண தப்புக்கெல்லாம் நீங்க தான் பின்னாடி இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? அவன்கிட்ட நான் அன்னைக்கு அவ்வளோ கெஞ்சினேன். அவன் கால்ல கூட விழுந்த. ஆனா கொடூரமான ஒரு மிருகம் மாதிரி அவன் நடந்துக்கிட்டான். அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். இதுக்கு முன்னாடி அவனை நீ நிறைய தடவை காப்பாத்திட்ட. ஆனா இந்த தடவை உன்னால அவனை காப்பாத்த முடியாது. அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கணும். அதுதான் நியாயம். தப்பு பண்ண தண்டனை கிடைக்கணும்னா என்னை ஏமாத்தின உன் பெரியப்பா ரகுராமுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஏ, போதும் நிறுத்து. எக்ஸ்பைரியான பழைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. எங்க பெரியப்பா மனசார உன்னை ஏமாத்தல. யாருக்கு யாருன்னு கடவுள் முடிவு பண்ணாரு. உங்க பக்கம் தப்பு இருந்தா அது கடவுள் முடிவு பண்ணதா? உன்
பெரியப்பனால என் தங்கச்சி இத்தனை வருஷமா தனியா இருக்கா. அதுக்கு காரணம் அவங்க முட்டாள்தனம் தான். ஏய் சும்மா கத்தாத. உன் அகங்காரத்தினாலதான் நீ இப்படி இருக்க. அந்த கார்த்திக்கு கெட்ட விஷயத்த மட்டும் சொல்லி கொடுத்து விஷமா வளர்த்து வச்சிருக்கீங்க. அதனாலதான் இன்னொருத்தருடைய பொண்டாட்டிக்கு தாலி கட்டுற அளவுக்கு அவன் புத்தி கேவலமா போயிருக்கு. அதுக்கு அவன் அனுபவிச்சுதானே ஆகணும். ஏய் உன்கிட்ட பேச நான் வரல. கதிர், கேஸ வாபஸ் வாங்க முடியுமா முடியாது? இந்த முன் வச்ச காலை பின் வைக்கிற பழக்கம் எங்க ஃபேமிலிக்கே கிடையாது. ஸோ கேஸை வாபஸ்லாம் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு உனக்கு திமிராயிடுச்சா? ஏன்? என் மாயா குறிச்சு வச்சுக்க. கார்த்திக் மட்டும் ஜெயிலுக்கு போற நிலைமை வந்துச்சு, அதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் குடும்பத்தில இருந்து ஒரு உயிரை எடுப்பேன். என்ன மிரட்டி பாக்குறியா? இல்ல, எச்சரிக்கை. நீங்க கேஸ வாபஸ் வாங்கல, கண்டிப்பா உங்க குடும்பத்தில இருந்து ஒரு உயிர் போகும். எழுதி வச்சு. ஹலோ,